தேடி வரும் பிரச்சனை. மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் வரும் சிக்கல்கள் வந்தால் அதை சமாளிக்க சில நடைமுறைகள் உதவும். வாழ்க்கையில் பிரச்சனை வருவது சாதாரணம்தான். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம். 1. முதலில் அமைதியாக இருங்கள். உடனே பதற்றப்படாமல் ஒரு நிமிடம் அமைதியாக சிந்திக்கவும். கோபம் அல்லது பயம் இருந்தால் முடிவுகள் தவறாக இருக்கும். 2. பிரச்சனையின் காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை ஏன் வந்தது என்று உங்களிடம் கேளுங்கள். காரணம் தெரிந்தால் தீர்வு பாதி கிடைத்தது போல. 3. தீர்வுகளை பட்டியலிடுங்கள். 2 அல்லது 3 வழிகள் என்ன இருக்கலாம் என்று எழுதி பாருங்கள். அதில் எந்த வழி நியாயமானது என்று தேர்வு செய்யுங்கள். 4. உதவி கேட்க தயங்காதீர்கள். நம்பிக்கையான நண்பர்கள், குடும்பம் அல்லது பெரியவர்களிடம் பேசுங்கள். சில நேரம் வெளியிலிருந்து வரும் ஆலோசனை நல்ல தீர்வாக இருக்கும். 5. அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். அடுத்த முறை அதே தவறு வராமல் கவனமாக இருப்போம். 6. மன உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல சிந்தனை, தியானம், உடற்பயிற்சி போன்றவை மனதை வலுவாக்கும். இந்த பிரச்சனையும் கடந்து போய்விடும் என்ற நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியம், பிரச்சனை நம்மை உடைக்க வராது, நம்மை வலுவாக்க வரலாம். வாழ்க்கையில் தேடி வரும் பிரச்சனை என்றால் அது பல வகையாக இருக்கலாம். பொதுவாக பணம், வேலை, படிப்பு, குடும்பம், நண்பர்கள் அல்லது உறவுகள், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஒவ்வொன்றையும் சுலபமாக புரியும்படி பார்க்கலாம். 1. பணம் தொடர்பான பிரச்சனை. எப்படி வருகிறது? வருமானம் குறைவாக இருக்கலாம், செலவு அதிகமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம். எப்படி சமாளிக்கலாம்? மாதம் வரும் பணத்துக்கு ஒரு பட்ஜெட் செய்யுங்கள். தேவையில்லாத செலவுகளை குறைக்கவும். சின்னதாக இருந்தாலும் சேமிப்பு ஆரம்பிக்கவும். கூடுதல் வருமானம் தரும் வேலை அல்லது திறன் கற்றுக்கொள்ளலாம். 2. வேலை அல்லது படிப்பு பிரச்சனை. எப்படி வருகிறது? வேலை கிடைக்காதது, வேலை அழுத்தம் அதிகம், படிப்பில் கவனம் குறைவு. எப்படி சமாளிக்கலாம்? உங்கள் திறமைகளை வளர்க்க புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நேர அட்டவணை வைத்து செயல்படுங்கள். சின்ன சின்ன இலக்குகளை வைத்து அடைய முயற்சிக்கவும். 3. குடும்ப பிரச்சனை. எப்படி வருகிறது? கருத்து வேறுபாடு, புரிதல் குறைவு, கோபம் அல்லது ஈகோ. எப்படி சமாளிக்கலாம்? அமைதியாக பேச முயற்சிக்கவும். மற்றவர்களின் கருத்தையும் கேட்கவும். சிறிய விஷயங்களை பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் இருக்கவும். 4. நண்பர்கள் அல்லது உறவு பிரச்சனை. எப்படி வருகிறது? தவறான புரிதல், நம்பிக்கை குறைவு, பொறாமை. எப்படி சமாளிக்கலாம்? நேராக உண்மையை பேசுங்கள். நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். உங்களை மதிக்காதவர்களிடமிருந்து கொஞ்சம் தூரம் வைக்கவும். 5. மன அழுத்தம். எப்படி வருகிறது? அதிக கவலை, தோல்வி பயம், வேலை அல்லது வாழ்க்கை அழுத்தம். எப்படி சமாளிக்கலாம்? தினமும் உடற்பயிற்சி அல்லது நடை போகலாம். தியானம், சுவாச பயிற்சி செய்யலாம். உங்கள் மனதில் உள்ளதை நம்பிக்கையான ஒருவரிடம் பகிரலாம். முக்கியம், வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் பிரச்சனையை சரியாக சமாளித்தால் அது அனுபவமாக மாறும்.